ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி கேசை சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஒத்த பைசா கூட நான் எடுக்க சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா சொன்னதுக்கப்புறமா ஷெட்டுக்கு போகிறாரு முத்து. என்ன பண்ணுறதுனே யோசிச்சுக்கிட்டு அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாரு. எங்கடா செல்வம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. செல்வம் வந்து அவங்க அப்பாவோட கல்யாண விஷயமா எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கெல்லாம் போயிருக்காண்டா, நீ பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. இல்லைடா, அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அதான் அந்த சிறந்த தம்பதிகள் போட்டியில் ஜெயிச்சதுக்காக 1,00,000 ரூபா கொடுத்தாங்களடா எங்களுக்கு, அந்த பணத்தை இவனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் இப்போ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஏன் முத்து, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அதான் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்திருக்காளே, அவதான்டா பிரச்சனை, கொடுக்க விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. இப்போ என்னடா பண்ணுறது, அவன் குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம சமாதானப்படுத்தி இருந்தா கூட அவன் அதை விட்டுட்டு மறந்து எந்திரிச்சு போயிருப்பான். நீ வேற இப்போ காசு கொடுக்குறேன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுட்டு அவன் வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கானேடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அதான்டா எனக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. சரி, உங்ககிட்ட யார்கிட்டயாவது காசெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. எங்ககிட்ட எதிராக அவ்வளோ காசு, நான் வீட்டு வாடகை கொடுத்துட்டேன், லோனெல்லாம் கட்டிட்டேன் அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க கையில் இருக்கிறதெல்லாம் சேர்த்தா ஒரு 6,000 ரூபா கொடுக்குறாங்க. இதை வச்சு எப்படிடா புரட்டுறது நான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு போயிடுறாரு. அங்கே ரோஹிணி வந்து வீட்டில் வந்து அவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு அந்த 1,00,000 ரூபா பணத்துக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வித்யா வந்து கால் பண்ணுறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே பால்கனிக்கு வந்து அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி 1,00,000 ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் எனக்கு கால் பண்ணார்டி, என்னம்மா நீங்கள் என்ன பணம் கொண்டு வந்து கொடுக்கல, எப்போ கொண்டு வந்து கொடுக்குறீங்க, வீடு வேறு யாருக்காவது கொடுத்துடலாமா என்னன்னு சொல்லி கேட்குறாருடி அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு தாண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹிணி. பேசாம நீ துபாயில் இருக்கிற உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுகிறாங்க வித்யா. என்னடி விளையாடிட்டு இருக்கியா நீயே, உனக்கு என்னை பார்த்தா அவ்வளோ இதாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹிணி. இல்லடி சும்மா சொன்னேன்டி அப்படின்னு. ஆமாம்மா நீ சும்மா சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் மனோஜ் கிட்ட தான் கேட்கணும், என்ன சொல்லி கேட்குறது என்னன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக ரோஹிணி இது பேசிகிட்டு இருக்கும்போதே மனோஜ் ரூம்குள்ளே வந்துட்டு யார் துபாயில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வராரு. உடனே வந்து வித்யா கிட்ட நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. இல்லைங்க, என் ஃப்ரெண்டு தான், அவங்க ஹஸ்பண்ட் துபாயில் இருக்காரு, அவகிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அது யார், அது எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது, இல்லை அவங்க என் ஃபேமிலி ஃப்ரெண்டு, நான் சின்ன வயசுலேருந்தே அவங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி, என்ன பிரச்சனை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. இல்லைங்க, அவள் வந்து என்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவளுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு வேலை இருக்கா, எமர்ஜென்சியாக 1,00,000 ருபீஸ் வேணுமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எது 1,00,000 அப்படிங்கும்போது, ஆமாம் அவள் உடனே எனக்கு திருப்பி கொடுத்துறேன்னு தான் சொல்லியிருக்கா, கொஞ்சம் எமர்ஜென்சி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேண்டி நம்ம 1,00,000 கொடுக்க முடியுமா ரோஹிணி, ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு 10,000 20,000 கேட்டால் கொடுக்கலாம், 1,00,000 எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. இல்லைங்க, அவள் கரெக்டாக கொடுத்துருவா, எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும், நான் வந்து என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரோஹிணி, இப்போல்லாம் யார்கிட்ட காசு கொடுத்தாலும் திருப்பி எல்லாம் வாங்க முடியாது, அதனால் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், நீ எனக்கு கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹிணி. இல்லை ரோஹிணி, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, என் ஃப்ரெண்டு கேட்டாலுமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் புரிஞ்சுக்கோ, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி. ப்ராமிஸை வாபஸ் பண்ணிக்கோ, நீ யாரை கேட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ, நான் உன்னை கேட்டு தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்படி சொல்ல ரோஹிணி, இப்போ உனக்கு தேவைக்கு ஏதாவது வேணும், எமர்ஜென்சி, இல்லை உன்னோட பியூட்டி பார்லர் ஏதாவது டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காசு கேட்டால் நான் கொடுப்பேன், மற்றபடி மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு வேணும்னு சொல்லிலாம் கேட்டால் நான் எப்படி கொடுக்கறது, இப்போல்லாம் யாருக்காவது கடனாக கொடுத்தோன்னா திருப்பி வாங்க முடியறது இல்லை, புரிஞ்சுக்கோ, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், நீ எனக்கு கொடு, அவகிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், அவ்வளோ சொன்ன மாதிரி திருப்பி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க ரோஹிணி. ஆனால் வந்து மனோஜ் மசிகிற மாதிரி இல்லை ரோஹிணி, யாருக்கும் கொடுக்க முடியாது, நம்ம அந்த பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு தானே முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் தான் அப்படி சொன்னேன், இப்போ நான் தான் கேட்குறேன், எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ரோஹிணி, என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாரு மனோஜ். உடனே டென்ஷனான ரோஹிணி வந்து நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாப்போ அப்படின்னு சொல்லி அவங்கள தள்ளி விட்டுட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. அங்கே மேலே மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து அப்படியே டென்ஷனோட உலாத்திக்கிட்டு இருக்காரு யோசிச்சுக்கிட்டே. அந்த நேரம் பார்த்து மேலே வந்து ரவி வராரு. என்னடா முத்து, நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வராரு. ஆமாண்டா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒரு தீவிரமான யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா, அந்த செல்வத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் பணம் வந்து அரேஞ்ச் பண்ண முடியல, அதான் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ரோஹிணிகிட்ட சண்டை போட்ட மனோஜ் வந்து மேலே அவரும் மொட்டை மாடிக்கு வராரு. அவரை பார்த்தோன்னே, என்னடா நீ மேலே வந்துட்ட இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. என்னடா நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி சொல்லுடா முத்து, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. இல்லைடா, இந்த மாதிரி செல்வத்தோட அப்பாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணம், அதுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து சிறந்த தம்பதி ஜோடிக்கு ஜெயிச்ச பணம் இருக்குல்லடா, அது கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த மீனா கொடுக்க கூட மாட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதை கேட்ட உடனே மனோஜ் இருந்துட்டு, ஆமாம் உன் பொண்டாட்டி சொல்கிறது சரிதானே, யாராவது கேட்ட உடனே எடுத்து கொடுத்துட்டா நம்ம பணம் அது எப்படி திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒடுகளி நீ வாயை மூடுறா, உனக்கு என்ன தெரியும், உன்னை மாதிரி சுயநலவாதின்னு நினச்சியா, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கூட பழகிறவங்க
யாராவது கஷ்டப்படுறாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது அவசர தேவைக்கு உதவி வேணும்னா நம்ம கிட்ட இருக்க பணத்தை இருந்ததுன்னா கொடுக்கணும், அதுதான் நல்ல மனசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் சரிதான், இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தால் நமக்கு என்ன இருக்கும், இப்போல்லாம் கொடுத்தா திரும்பி பணம் வர்றதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. இவங்க 2 பேர் இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. டே நீ சொல்லுடா ரவி அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மனோஜ் இருந்துட்டு டே நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் நம்ம திருப்பி இந்த காலத்தில் வாங்க முடியறது இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி ரவி இவங்க 2 பேருக்கு இடையில பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து மீனா வந்து இந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டே டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்ருதி வந்து கிச்சனுக்குள்ளே வராங்க. என்ன மீனா டீ போட்டுட்ருக்கீங்களா அப்படிங்கும்போது யோசிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டீ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து உள்ளே வராங்க, கிச்சனுக்குள்ளே வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு வராங்க. டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்ருதி இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வந்து ஸ்ருதி கிட்ட ஸ்ருதி உங்ககிட்ட நான் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு கேட்டிருக்காங்க, உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா ஒரு 1 lakh rupees வந்து எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணி இப்படி 1 lakh rupees கடனா வேணும் அப்படிங்கிறது சொன்னதை கேட்ட உடனே மீனா வந்து அந்த அதிர்ச்சியோடவே அந்த டீயை வந்து கீழே போட்டுடுறாங்க. தடுமாற்றத்தோட மீனா அந்த டீயை கீழே போட்டதை வந்து ஸ்ருதியும் ரோஹிணியும் பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னாச்சு மீனா என்னாச்சு பார்த்து அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அதை எடுத்து நகர்த்தி வைக்கிறாங்க. என்ன 1 lakh எதுக்கு தேவையில்லாமல் 1 lakh எல்லாம் தர வேண்டியது இல்லையே, அவசியம் இல்லையே, கடனா எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு நான் உங்ககிட்ட கேட்கல மீனா, பேசாமல் இருங்க, நான் வந்து ஸ்ருதி கிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லலைங்க, நான் பொதுவாக தான் சொன்னேன். 1 lakh rupees கேட்குறவங்க வந்து எதுக்கு கேட்குறாங்க, அது அவசியமான செலவா தேவையா அவ்வளோ முக்கியமானு தெரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிலப்பாட்டிலேருந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்காம அவங்கவுங்க இடத்துல இருந்தே பேசுகிறாங்க. அப்போ யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோஹிணி. அதை கேட்ட உடனே இல்லை ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணுறதுனா என்ன, யாருக்காவது ஒரு அவசர தேவை சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கலாம், இல்லை வீட்டு வாடகை கொடுக்கணும், குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஆடம்பரமாக செலவு பண்ணுறதுக்கெல்லாம் எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியும் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா மீனா ஆமாம் நானும் இதைத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான், நம்ம வந்து யாராவது நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணாதானே மற்றவங்க நம்ம தேவைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. இதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அங்கே மாடியில் ரவி இருந்துட்டு டே என்னடா உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்ட உடனே மனோஜ் இருந்துட்டு என் பொண்டாட்டி அவளோட ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இப்போ என்கிட்ட அதே மாதிரி தான் கடன் கேட்டா, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. யார் வேணாலும் எப்போ வேணாலும் கேட்டால் நம்ம கொடுக்க முடியுமாடா, நாளைக்கு நமக்குன்னு வரும்போது யாருமே கொடுக்க மாட்டாங்க, உதவருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, கஷ்டப்படுறாங்களா எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொன்ன உடனே முத்து இருந்துட்டு சொல்கிறாரு. ஆமாண்டா கஷ்டப்படுறாங்களா என்ன ஏதுன்னு காசு கேட்ட உடனே ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு எத்தனை பணம் வேணும், எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கிட்டு அப்புறம் தான் கடன் கொடுப்பாங்களா, என்னடா பேசுகிறான் லூஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாண்டா கேட்கணும், எதுக்கு கேட்குறாங்க, அத்தியாவசியமாக கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம கொடுக்கணும், சும்மா கேட்டோன்னா தூக்கி கொடுத்துட்டு இருக்க முடியுமா, இப்படியே கொடுத்துட்டு இருந்தால் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. இங்கே கீழே கிச்சனில் பார்த்தீங்கன்னா மீனா வந்து அவசியம் இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் யார் கடன் கேட்டாலும் கொடுக்கணும், இல்லைன்னா நம்மளோட தேவைக்கு வந்து பணம் இல்லாமல் போயிடும்னு அதே மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு நம்ம அவசிய தேவைக்குன்னு சொல்லி தானே கேட்குறோம், அவசியம்னு சொல்லி யாராவது ஹெல்ப் கேட்கும்போது நம்ம செய்யாமல் எப்படி இருக்கிறது, அதை தானே நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி பேசுகிறாங்க. சரி அவசிய தேவையா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தானே கொடுக்கணும் மீனா சொல்றது கூட ஒரு விதத்தில் கரெக்ட் தானே. அப்போ அவசியமாக இருந்தால் கூட நம்ம தேவையில்லாமல் கொடுக்கணும்னு என்ன அவசியம் கிடையாது, நம்ம கையில் காசு இருந்தால் கொடுக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட அடிக்கடி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு கடனாக கொடுக்கும்போது அதை வட்டியோடு கொடுக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு விஷயம், நம்மக்கிட்ட கடன் கேட்குறவங்க வந்து கடன் கேட்கும்போது அது வந்து அத்தியாவசியமான தேவையா அவசிய தேவையான்னு சொல்லி நம்ம விசாரிச்சுக்கிட்டு அவசியமில்லாத தேவையாக இருந்தால் நம்ம ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டாக அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் கடன் அடைக்கும் போது நீங்கள் கஷ்டப்பட வேண்டி இருக்கும்ல, அதனால் நீங்கள் வந்து இப்படி செலவு பண்ண வேண்டாம், எனக்கும் கஷ்டம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மீனாவும் ரோஹிணியும் வந்து அவங்கவுங்க அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு எனக்கு தேவையான பதில் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க, ஆமாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. மீனா இருந்துட்டு எனக்கு தேவையான பதிலும் கிடச்சிருச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா அது இவங்க 2 பேரும் இப்படி பேசுறதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ஆச்சரியமாக நின்றுட்டு இருக்காங்க. சரி ஓகே ஒரு விதத்தில் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா மனோஜும் முத்து மாறி மாறி அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரவி இருந்துட்டு ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்க, இதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கு பணம் கொடுக்கணும்னு நினச்சேன்னா அதை நீ கொடு, இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, நீ வந்து அதை கடனாக கொடு, அப்போ தான் திரும்ப திரும்ப உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்க, கடனாக கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வட்டி போட்டு வாங்கிக்கலாம், கம்மியான வட்டியில் கொடுத்தா அவங்களும் அடிக்கடி கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறது இதுதான்டா கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. ரோஹிணி வந்து அவள் ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்கறதுக்காக கேட்டதை வந்து கடனாக கொடுத்து வட்டி போட்டு கொடுத்துக்கலாங்கிற யோசனையோடைய மனோஜ் வந்து கீழே போகிறாரு.
முத்து வந்துட்டு எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லடா, கடனுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மனோஜ், மீனா, ரோஹிணி 3 பேர் வந்து அவங்கவுங்க விஷயத்துல இருந்த குழப்பத்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் முத்து வந்து குழப்பத்திலேருந்து வெளியவே இன்னும் வரல, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. கீழே பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து அவரோட ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு போனோன்னே ரோஹிணி கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் இப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க கையை தட்டி விட்டுட்டு போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரோஹிணி, இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே, என் புருஷன் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுறாங்க. என்ன ரோகிணி, இன்னும் கோச்சிக்கிட்டு இருக்க, நீ சும்மா இப்பெல்லாம் வந்து அந்த ஜீவா பற்றியே பேசுகிற, என்னை கடுப்பேத்துற அப்படின்னு சொல்கிறாரு. பின்ன அந்த ஜீவா கேட்ட உடனே அன்னைக்கு பணத்தை எடுத்து கொடுத்து இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன இப்படி திடீர்னு அதை கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இல்லை அன்னைக்கு வந்து நான் வந்து அப்போ அவளை வந்து ரொம்ப லவ் பண்ணேன், நம்பினேன், அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. எனக்கு வந்து இந்த உலகத்திலேயே வந்து 2 பேர் மேலே தான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன், எங்கள் அம்மா ஒன்று, நீ ஒன்று. ஆனால் நீ வந்து உனக்கு ஒரு தேவைக்கு கேட்டேன்னா நான் கொடுப்பேன், நீ வந்து உன் ஃப்ரெண்டு தேவைக்கு அதனால தான் நான் தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன நமக்கு கேட்டால் கொடுப்பேன்னு சொல்கிறான், ஒருவேளை நம்ம அப்படியே கேட்டிருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சும்மா அந்த ஜீவாட்ட கொடுத்தேன்னு மட்டும் பேசிட்டு இருக்கல, அந்த ஜீவாட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அதை கேட்டோன்னா ரோகிணி வந்துட்டு, யார் வாங்கினா, நான் தான் போய் வாங்கினேன், அவளை பார்த்த உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் அவகிட்ட இருந்து அந்த பணத்தை வட்டி முதலமாக நான் தான் கேட்டு வாங்கினேன், நீ ஏன் வாங்கின அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வாங்கிட்டு உள்ள ரோகிணி விடு, அதனால தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டுமா, அந்த ஸ்ருதியோட அம்மா வந்து அந்த ஏசி வாங்கிட்டு போய் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும்போது பிரச்சனை பண்ணும்போது என்னோட தாலியை வச்சு தானே நான் உனக்கு அந்த கடனை கட்டினேன் அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் மீட்டு கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. உன் தேவைக்கும் போது நான் ஹெல்ப் பண்ணல, அதே மாதிரி ஒரு தேவைக்கு தானே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. சும்மா கிடைச்சாலும் சரி, இல்லை வட்டி போட்டு கிடைச்சாலும் சரி, எப்படியோ பணம் கிடைச்சா போதும்னு சொல்லி ரோகிணி மனோஜ் கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு இதுலேருந்து தெரியுது. ஆனால் மீனா வந்து காசு கொடுக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சிச்சு. முத்து வந்து செல்வத்துக்கு கொடுக்கறக்கு 1 லட்ச ரூபாய் எப்படி ஏற்பாடு பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.